Hi, hello, and welcome back to our channel Cards and Whispers. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் மூன் ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்காக உங்களுக்கு 3 டெக் நான் வந்து 3 பைல் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் அனிமல் oracle டெக் விச் ரெஸ்பான்ஸ் டு அனிமல் ஸ்பிரிட் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் மூன் oracle டெக். இது வந்து மூணுக்கு ரொம்ப அட்ராக்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். அண்ட் தேர்ட் இஸ் ஸ்டார் சீட் oracle டெக். ஸோ இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் டேக் ஃபியூ மினிட்ஸ். ஸோ கொஞ்ச நேரம் நல்லா டீப் ப்ரீத் எடுத்து எந்த பைல் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஆர் ஃபீல் ஃப்ரீ டு பாஸ் த வீடியோ அண்ட் மெடிடேட் டு சூஸ் அ பைல். ஸோ ஐ வில் கேட்ச் யூ ஆன் யுவர் ரீடிங். ஸோ வந்து நல்லா மெடிடேட் பண்ணி எய்தர் உங்களுக்கு 2 பைல் கூட சூஸ் பண்ணுற மாதிரி தோணும். ஸோ ஃபீல் ஃப்ரீ டு choose it. I'll catch you on your reading. Let's see. Hello group 1. So welcome to your reading. ஸோ நான் உங்களுக்காக ஃபுல் மூன் ப்ரொடக்ஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்காக நான் புல் அவுட் பண்ண போகிறேன் அந்த ஃபர்ஸ்ட் கார்டு என்ன, இந்த அனிமல் oracle டெக்லேருந்து புல் அவுட் பண்ண போகிற அந்த ஃபர்ஸ்ட் கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா லிசார்ட் ஸ்பிரிட், ட்ரீம் த வேர்ல்ட் இன்டு பீயிங். ஸோ வந்து உங்களுக்காக வச்சுருக்க ட்ரீம் லைஃப்பை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு டைம் தான் இது. நிறைய பேருக்கு வந்து நிறைய ஆசைகள் இருக்கும், லைக் ஒரு ட்ரீம் லைஃப் இருக்கும், நம்ம இந்த மாதிரி தான் வாழணும், இதுதான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைக்கணும், நம்ம அதுக்காக கஷ்டப்படணும் அப்படின்லாம் இருப்பீங்க இல்லையா? ஸோ இது வந்து கரெக்டான டைம் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ யூ கேன் மேனிஃபெஸ்ட், யூ கேன் ஒர்க் ஹார்ட் ஃபார் யுவர் ட்ரீம் லைஃப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுதான் குறிப்பிடுறது லிசார்ட் ஸ்பிரிட்ஸ். யூ கேன் மேனிஃபெஸ்ட் த லைஃப் யூ வாண்ட். ஸோ அது லிசார்ட் ஸ்பிரிட் வந்து குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விஷயம், யூ கேன் மேனிஃபெஸ்ட் த லைஃப் யூ வாண்ட் அப்படின்றது தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணியிருக்க கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்க்யூபைன் ஸ்பிரிட், டைம் ஃபார் பிகினர் மைண்ட் செட். ஸோ நம்ம வந்து லைஃப்பில் எந்த ஒரு ஹைட்ஸுக்கு ரீச் ஆனாலும் நம்மளுக்கு இந்த பிகினர் மைண்ட் ரொம்ப முக்கியம். லைக் நிறைய கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எப்போவுமே இருக்கணும். ஸோ அதுதான் நம்மளை வந்து இன்னுமே அடுத்தடுத்த ஒரு ஹைட்டை ரீச் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு பேசிக் ஸ்டெப் அப்படின்றதே சொல்லலாம். ஸோ அதனால இந்த ஃபுல் மூன் அப்போது நீங்கள் வந்து என்னென்ன கற்றுக்கணும் அப்படின்னா பிகினர் மைண்ட் செட் இருக்கணும். லைக் யார்கிட்ட இருந்து வேணாலும் கற்றுக்க ரெடியாக இருக்கணும். லைக் இவங்கெல்லாம் சொல்லி தரலாமா, லைக் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உப்ஸ் ஓகே உங்களுக்கு ஆல்ரெடி இன்னும் 3 கார்டு பாப்ட் அவுட் ஆகிருக்கு. பட் அதுக்கு முன்னாடி நான் வந்து பார்க்யூபைன் ஸ்பிரிட் பற்றி சொல்லிடுறேன். லைக் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்கவங்க கூட உங்களுக்கு சொல்லித்தரலாம். பட் அதுக்காக லைக் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்கவங்க இவங்களாம நம்மளுக்கு சொல்லித்தர்றது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இல்லாமல் ஓகே ஐ எம் ஓப்பன் அப் டு லேர்னிங் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கணும். ஸோ பிகினர் மைண்ட் செட் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கெமிலியான் ஸ்பிரிட், ஆக்ட் ஆஃப் இட். ஸோ அடுத்து வரப்போகிற அந்த நியூ மூன் வரைக்குமே லைக் கெமிலியான் எப்படி இந்த கலர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணோ அதுக்கேற்ற மாதிரி சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். லைக் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளமை மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கலர்ஸை சேஞ்ச் பண்ணணும். என்னடா ரீடிங்கே இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க, பட் இட்ஸ் ஃபார் யுவர் சேஃப்டி. ஸோ சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறதும் அடாப்ட் பண்ணிக்கிறதுமா இருக்க வேண்டிய ஒரு டைம் பீரியட் தான் இது. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான நோட்டில் தான் சொல்கிறேன், நீங்கள் நெகட்டிவான நோட்டில் எடுத்துக்க வேண்டாம். ஸோ வந்து கெமிலியான் ஸ்பிரிட் லைக் எப்படி அது சேஞ்ச் பண்ணுதோ கலர்ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் அடாப்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு டைம் பீரியட் தான் இந்த ஃபுல் மூன். ஸோ அடுத்த நியூ மூன் வர வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் லைக் கேர்ஃபுல்லாக இருக்கணும். லைக் வந்து யாராவது ஏதாவது ஒரு பிரச்சனையில் உங்களை இன்வால்வ் பண்ண பார்த்தாலும் பி அவேர் ஆஃப் இட். அடுத்து வந்திருக்க கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வல்ச்சர் ஸ்பிரிட். ஸோ வல்ச்சர் ஸ்பிரிட் வந்து நத்திங் இஸ் வேஸ்டட், அது குறிப்பிட்ட ஒரு கார்டு தான் இது. நீங்கள் வந்து உங்களோட ட்ரீம் லைஃப்க்கு போடுற உங்களோட எனர்ஜி, ஹார்ட் ஒர்க் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. கண்டிப்பாக அது எல்லாமே வந்து ஒரு ஃப்ரூட்டேஷனை கொடுக்கும், ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்றது குறிப்பிட்ட ஒரு கார்டு தான் இது. ஸோ வந்து நீங்கள் என்ன தான் லைக் வந்து நமக்கு அதெல்லாம் கிடைக்காது, நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடலாம்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா இது உங்களோட சைன் தட் எவ்ரி திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் யுவர் ஃபேவர். நெக்ஸ்ட் வந்து ஃபாக்ஸ் ஸ்பிரிட் வந்திருக்கு, திங்க் ஆன் யுவர் ஃபீட்.
ஸோ இது சேம் as கெமிலியான் தான். கெமிலியான் வந்து அதுக்கு ஏத்த மாரி அடாப்ட் பண்ண சொல்லியிருக்கு. ஃபாக்ஸ் வந்து உங்களோட ஷூஸ்ல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு யோசிங்க அப்படின்றது. லைக் வந்து ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸா இருக்காதீங்க. கொஞ்சம் செல்ஃபிஷ்ஷா இருங்க அப்படின்றத ஓப்பன் அப்பா சொல்ற ஒரு கார்டு தான் ஃபாக்ஸ் ஸ்பிரிட். லைக் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு உங்களோட தேவைகள பூர்த்தி செய்யுங்க. ஃபர்ஸ்ட்டு உங்கள நீங்களே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கோங்க. லைக் வந்து ஒரு பொருள் வாங்கணும், ஒரு காஃபி குடிக்கணும், லைக் ஒரு கெஃபே போணும். அதுக்கெல்லாம் அதிகமா செலவாகும். நான் போமாட்டேன் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், உங்களோட தேவைகள நீங்களா வந்து பூர்த்தி பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறமேட்டு நீங்க வந்து மத்தவங்கள பத்தி திங்க் பண்ணுங்க. எய்தர் உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல உங்களோட கொலீக்கா இருக்கட்டும். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்கள பத்தி நீங்க யோசிச்சுட்டு, அதுக்கப்புறம் மத்தவங்கள பத்தி யோசிக்கலாம். கொஞ்சம் செல்ஃபிஷ்ஷா இருக்கிறது வந்து பேரு செல்ஃபிஷ் கிடையாது. இட்ஸ் கால்ட் செல்ஃப் லவ். ஸோ அதனால நீங்க வந்து உங்களோட ஃபீட்ல இருந்து யோசிக்கிறதுல தப்பே கிடையாது. ஸோ அதுதான் ஃபாக்ஸ் ஸ்பிரிட் குறிப்பிட்டது. ஸோ வந்து உங்களுக்கு அனிமல் ஸ்பிரிட் வந்து ஓரளவுக்கு நல்ல கைடன்ஸ் குடுத்துருக்கு. ஸோ மோரோவர் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில யாராவது மாட்டி விடணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க அப்படின்னா, ஆக்ட் லைக் கெமிலியான். லைக் வந்து உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாரியோ, இல்ல உங்களோட பார்ட் அதில இன்வால்வ் ஆகாத மாரியே நீங்க வந்து மாத்திக்கலாம். ஸோ அது வந்து தப்பு கிடையாது. இட்ஸ் லைக் புரொடெக்டிங் யுவர் செல்ஃப் அப்படின்றது தான். ஸோ கெமிலியான் வந்து தப்பான ஒரு இது கிடையாது. நெக்ஸ்ட் வந்திருக்க கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரிஷூல் ட்ரைடன்ட் த பவர். ஸோ இதுவுமே இந்த கார்டுமே வந்து மோரோவர் லைக் பார்க்யூபைன் ஸ்பிரிட் மாரி தான். பிகாஸ் உங்க ஈகோவெல்லாம் தள்ளி வச்சுட்டு, எஸ் அது வந்து பிகினர் மைண்ட் செட் சொல்லியிருந்தேன்ல, அதுக்கேத்த மாரி தான் இதுவும். உங்க ஈகோவெல்லாம் தள்ளி வச்சுட்டு, மத்தவங்க என்ன சொல்றாங்க, அந்த ஒரு லேர்னிங் ஃபேஸ்க்குள்ள இருக்க வேண்டிய ஒரு டைம் பீரியடா தான் இதுவுமே இருக்கு. ஸோ இது வந்து 2 தடவ ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ டேக் இன்டு நோட் தட் யூ ரியலி நீட் டு ஹேவ் அ பிகினர் மைண்ட் செட். லைஃப்ல வந்து நீங்க எந்த லெவலுக்கு லைக் நீங்க ஏஜ் 60, 70 ஆனாலும், நீங்க வந்து ஒரு 20, 30ஸ்ல இருக்கவங்க கிட்ட இருந்து கூட கத்துப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான். லைஃப் வந்து எல்லா டைம்லயும் நம்மளுக்கு ஒரு ஒரு சில விஷயங்கள் கத்துக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அது ஸ்டாப் பண்ணவே முடியாது. லைக் அது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் மாரி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து லைஃப்ல நீங்க எவ்வளோ ஹைட்ஸ் ரீச் பண்ணாலும், இந்த ஈகோ அப்படின்றத ஒண்ணு தூக்கி போட்டுட்டு, நீங்க வந்து அடுத்தடுத்து லைஃப்ல கத்துக்கிறதுக்கும், நீங்க வளர்ந்து இன்னும் நெறைய ஹைட்ஸ் ரீச் ஆவறதுக்கும், ஃபர்ஸ்ட்டு லேர்னிங் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த லேர்னிங் ப்ராசஸ் யார்கிட்டேருந்து கிடைச்சாலும் சரி, அக்செப்ட் இட். அண்ட் நீங்க வந்து அத நல்லா கத்துக்கிட்டு, அதுல வந்து இன்னுமே வந்து வளர்ந்து வரதுக்கு ஒரு டைம் பீரியட் தான் இந்த ஃபுல் மூன் இது. ஸோ உங்களுக்காக நான் புல் அவுட் பண்ண போற அந்த நெக்ஸ்ட் கார்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அடுத்த கார்டு என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே. டிவைன் விஸ்டம் லிசன் டு யுவர் இன்னர் வாய்ஸ். ஸோ வந்து இது வந்து உங்களோட இன்ஸ்டிங்க்ட பேசிக்கா குறிப்பிடுற ஒரு கார்டு. ஸோ மோரோவர் வந்து நெக்ஸ்ட்டு வர ஃபியூ டேஸ்க்கு நீங்கள் வந்து உங்களோட இன்ஸ்டிங்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடக்கணும். ஸோ இன்ஸ்டிங்ஸ் எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களோட ஆழ் மனசு, உங்களோட கட் ஃபீலிங் அதுதான். ஒரு சிலருக்குலாம் வந்து இந்த வேலை நம்ம இன்னைக்கு பண்ண வேணாம், நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு தோணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தோன்றப்போ ரொம்ப ஸ்ட்ராங் மைண்ட் செட்டில் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் தயவு செய்து அதை அப்படியே போஸ்ட்போன் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட இன்ஸ்டிங்க்ட் என்றைக்குமே பொய் சொல்லாது. நிறைய பேர் அட்வைஸ் கொடுக்கலாம், லைக் நீங்கள் இதை பண்ணுங்க, இந்த டைமில் பண்ணுங்க அப்படின்ட்டு. பட் உங்களோட இன்ஸ்டிங்க்ட் என்றைக்குமே பொய் சொல்லாது. ஸோ இன்ஸ்டிங்க்ஸை ஃபாலோ பண்ணி நடக்க வேண்டிய ஒரு டைம் பீரியட் தான் இது. ஸோ லிசன் டு யுவர் இன்னர் வாய்ஸ். எஸ், உங்களோட இன்னர் வாய்ஸ்க்கு லிசன் பண்ணுங்க. மோரோவர் மெடிடேட் பண்ணுங்க. மெடிடேட் பண்ணும்போது ஒரு மைண்ட் கிளியரன்ஸ் கிடைக்கும். ஸோ அப்படி கிளியர் ஆன பிறகும் உங்களுக்கு வந்து அந்த மனசுக்குள்ள ஒரு நெருடல் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலும் போஸ்ட்போன் பண்ணிடுங்க. லைக் வந்து எப்போ பண்ணணும்னு தோணுதோ அப்போ பண்ணுங்க. டோன்ட் ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப். எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் நீங்கள் போய் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஸோ வந்து உங்களோட பேசிக்காக உங்களோட இன்ஸ்டிங்க்ஸ், உங்களோட ஆழ்மனசு என்ன சொல்லுது அப்படின்றத ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு டைமாக தான் பார்க்குறேன் இது. ஸோ ஃபாலோ யுவர் இன்ஸ்டிங்க்ஸ். ஸோ உங்களுக்காக நான் புல் அவுட் பண்ண போகிற அந்த அடுத்த கார்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அடுத்த கார்டு வந்து ஆதிசக்தி எம்ப்ரேசிங் த ரியாம் ஆஃப் இன்ஃபனைட் பாசிபிலிட்டிஸ். ஸோ இந்த டைம் பீரியடில் மோரோவர் லவர்ஸாக இருக்கட்டும் ஆர் மேரிட் கப்புள்ஸாக இருக்கட்டும், அவங்களோட பார்ட்னருக்கு நீங்கள் வந்து ஒரு மரியாதை கொடுக்க வேண்டிய ஒரு டைம் பீரியட்.
ஒரு சின்ன சின்ன சண்டைகள் வரலாம் இதுக்கப்புறம். பட் அப்பவுமே வந்து உங்க பார்ட்னர நீங்க வந்து லைக் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாரி எதுவும் பண்ணாம, லைக் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்த வேண்டிய ஒரு டைம் பீரியட் தான் இது. ஸோ உங்க 2 பேருக்குமே நெறைய பாசிபிலிட்டீஸ் அண்ட் நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வர டைம் தான் இது. மோரோவர் நீங்க வந்து லைக் 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு டைமா தான் இத பார்க்குறேன். லைக் உங்க 2 பேரையுமே வந்து இந்த யூனிவர்ஸ் லைக் புல் அப் டுகெதர். லைக் வந்து உங்க 2 பேருமே இழுத்து ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண வைக்க போது. லைக் நீங்க இன்னுமே வந்து உங்களோட பார்ட்னர பத்தி அதிகமா கத்துக்க போறீங்க. லைக் உங்களோட பார்ட்னர பத்தி நெறையா தெரிஞ்சுக்க போறீங்க. பேசிக்கலி நெறைய விஷயங்கள் தெரியாம இருந்திருக்கலாம். பட் இந்த பீரியட்ல யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். அதுதான் இந்த கார்ட் குறிக்கிது. ஸோ அதனால நீங்க வந்து இட்ஸ் a குட் டைம் டூ என்ஜாய் வித் யுவர் பார்ட்னர். ஸோ இன் அ பாசிட்டிவ் வே நான் எந்த மாரி ஒரு விஷயத்தையும் குறிப்பிடல. பட் இட்ஸ் குட் டைம் டு என்ஜாய் வித் யுவர் பார்ட்னர். நெக்ஸ்ட் வந்திருக்க கார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீபர்த் ஆஃப் லார்ட் கணேஷா எம்ப்ரேசிங் யுவர் மிஸ்டேக்ஸ். ஸோ நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம். பட் அது எல்லாமே வந்து நம்ம எம்ப்ரேஸ் பண்ணிட்டு எஸ் ஐ டிட் இட் அப்படின்றத அக்செப்ட் பண்ணி அதுலேருந்து கற்றுக்கிட்டு அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ணும்போது அந்த மிஸ்டேக்ஸை ரிப்பீட் பண்ணாமல் இருக்கணும். ஸோ அதுதான் ரீபர்த் ஆஃப் லார்ட் கணேஷா எம்ப்ரேசிங் யுவர் மிஸ்டேக்ஸ் அப்படின்றத குறிப்பிடுற ஒரு கார்டு. ஸோ இந்த கார்டு பேசிக்லி வந்து உங்களோட மிஸ்டேக்ஸில் ரிஃப்ளெக்ட் பண்ணிவிட்டு அதை திருப்பி பண்ணாமல் இருக்கணும் அப்படின்ற குறிப்பிட்ட ஒரு கார்டு தான் இது. ஸோ நீங்கள் பண்ணிவிட்டு அதே மிஸ்டேக்கை திருப்பி பண்ணுறதுல ஒரு பிரோச்சனமும் இல்லை. ஸோ அதனால ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணுறீங்க, அதில் தப்பு பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுலேருந்து நான் வந்து திருத்தி கற்றுக்கிட்டு அடுத்த ஒரு விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு பர்சனாக வெளில வருவீங்க. பட் இல்லை, நான் வந்து தப்பு பண்ணியிருக்கேன், நான் திருப்பி அதான் பண்ணுவேன், அது பண்ணது தான் கரெக்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் நாட் குட். நீங்கள் அதுலேருந்து கற்றுக்கிட்டு அடுத்த அந்த ஒரு விஷயத்த பண்ணாமல் இருக்கணும். ஸோ அதை குறிப்பிடுற கார்டு தான் எம்ப்ரேசிங் யோர் மிஸ்டேக்ஸ். ஸோ இதுதான் வந்து உங்களுக்காக இந்த ஃபுல் மூனுக்கு வந்திருக்க ப்ரெடிக்ஷன்ஸ். ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் யுவர் ரீடிங். ஸோ மோரோவர் வந்து இது நிறைய பாசிட்டிவ் கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ லேர்னிங் ப்ராசஸில் தான் இருக்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பிக்னர் மைண்ட் செட் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து உங்களோட இன்ஸ்டிங்ஸை ஃபாலோ பண்ணி நடக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் யூ ஹாவ் டு எம்ப்ரேஸ் யுவர் மிஸ்டேக். ஒருத்தர் உங்களோட பார்ட்னரை வந்து நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டைம் இது. ஸோ திஸ் இஸ் ய பேசிக் ரீடிங். ஹலோ பைல் டூ. ஸோ இந்த ஒரக்கல் டெக்கை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மோரோவர் நீங்கள் மூணுக்கு அட்ராக்ட் ஆன ஒரு பர்சனாக தான் இருப்பீங்க. ஸோ நான் உங்களுக்காக புல் அவுட் பண்ண போகிறேன் அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் கார்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வந்திருக்க ஃபர்ஸ்ட் கார்டு ஓகே அட்ராக்ஷன். ஓகே, ஓ இட்ஸ் கிவிங் கைஸ். ஸோ அட்ராக்ஷன் அப்படின்னா நீங்கள் நிறைய பாசிட்டிவான திங்ஸ் அட்ராக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றது தெரிகிற ஒரு கார்டு தான் இது. லைக் நீங்கள் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் நிறைய பாசிபிலிட்டிஸை வந்து அட்ராக்ட் பண்ண போகிறீங்க இந்த ஃபுல் மூன் டைமில். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். லைக் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், சம்டைம் இட்ஸ் கோயிங் டு பி நெகட்டிவ் ஆல்சோ. பட் ஆனால் மூன் அப்படின்றது நம்மளோட எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பிளானட் தான் அது. ஸோ அதனால யுவர் கைஸ் ஆர் கோயிங் டு அட்ராக்ட் மெனி திங்ஸ். ஸோ அதனால வந்து உங்களுக்கு கிடைக்க போகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணிவிட்டு அதோட அவுட்கம்மை வந்து நீங்கள் ஃப்ரூட்டேஷனை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதுதான் பேசிக்காக அட்ராக்ஷன் கார்டு வந்து குறிப்பிடுது. ஸோ யூல் லைக் நிறைய அட்ராக்ட் பண்ணுவீங்க. லைக் நெகட்டிவ் திங்ஸாக இருக்கட்டும், பாசிட்டிவான திங்ஸாக இருக்கட்டும், லைக் யூல் அட்ராக்ட் ஈச் அதர் பேஸ் ஆன் யோர் வைப். நெக்ஸ்ட் கார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம். ஸோ இந்த டைமில் வந்து யூ வில் கோ பியாண்ட் யுவர் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னே சொல்லலாம். லைக் வந்து எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணால் போவீங்க உங்களோட பிடிச்ச விஷயத்த நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு, லைக் வந்து அதை கிராப் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் கார்டு குறிப்பிடுறது இது எல்லாமே தான். பெயின், ஸ்வெட், டியர்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி யூ வில் ரீச் யுவர் எக்ஸ்ட்ரீம் டு கெட் இட். ஸோ அந்தளவுக்கு ஒரு பிடிச்ச விஷயத்த லைக் நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு உங்களோட எக்ஸ்ட்ரீமுக்கும் தாண்டி நீங்கள் போகிற ஒரு சிச்சுவேஷன்ஸ் வரும். ஸோ நீங்கள் அதுக்குமே வந்து ப்ரிப்பராக இருக்கணும். ஸோ அட்ராக்ஷன் வந்து உங்களோட வைபுக்கு ஏற்ற மாதிரி, லைக் உங்களோட மனசுக்கு ஏற்ற மாதிரி விஷயங்களை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ பேசிக்காக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த டைமில் வந்து எவ்வளோ தான் நெகட்டிவ் தாட்ஸ் உங்களை வந்து
எது பண்ணாலும் லைக் தொல்லை பண்ணாலும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். லைக் பேசிக்காக மெடிடேட் பண்ணுங்கள். அண்ட் தெர் இஸ் அ புக் லைக் வந்து டோன்ட் பிலீவ் எவ்ரிதிங் யூ திங்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த புக்கை வந்து நீங்கள் இந்த டைமில் டெஃபினட்டாக படிக்கலாம். அது குட்டி புக்கு தான், ஒரே நாளில் கூட முடிக்கலாம். லைக் மார்னிங் உட்காந்திங்க அப்படின்னா ஈவினிங் முடிச்சிடலாம். ஸோ இது பேசிக்காக இந்த டைமில் உங்களோட தாட்ஸ் அண்ட் திங்கிங்ஸை வந்து ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரதுக்கான ஒரு சூப்பரான புக்கு தான் இது. ஸோ இட்ஸ் நாட் லைக் நான் வந்து உங்களுக்கு வந்து அதை வாங்க சொல்லி நான் ஃபோர்ஸ் பண்ணல. லைக் அது வந்து திங்கிங்க்கு ரிலேட்டடாக இருக்கும். இது நான் பர்சனலாக படித்து ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு புக் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அடுத்து வந்து ஃப்ரூட்டேஷன். டெஃபினெட்லி ஃப்ரூட்டேஷன் பலன் யாருக்கு தான் பிடிக்காதுன்னு சொல்லுங்கள். நம்ம என்ன ஒரு 100% போட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 80% ஆஃப் பலன் கிடைச்சாவது நம்மளுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் இந்த கார்டு குறிப்பிடுது. ஸோ நீங்கள் என்ன அட்ராக்ட் பண்ணுறீங்களோ, உங்களோட எக்ஸ்ட்ரீமையும் தாண்டி நீங்கள் உங்களோட ஹார்ட் ஒர்க்கை போட்டு என்ன பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற ஃப்ரூட்டேஷன் இந்த டைம் பீரியடில் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து கிடைக்காது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா அதை நல்லா மாற்றிக்கோங்க. இட்ஸ் கிவிங் கைஸ். ஸோ ஃப்ரூட்டேஷன் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான நோட்டில் இருக்குது. ஸோ மோரோவர் இந்த ஃபுல் மூன் வந்து உங்களுக்கு ஒரு 80% வந்து பாசிட்டிவான நோட் இருக்கும் அப்படின்றதே சொல்லலாம். மேபி அந்த 20% உங்களை வந்து ரொம்ப பாதிக்கலாம். பிகாஸ் எல்லாருக்குமே தெரியும் நெகட்டிவ் திங்ஸ், நெகட்டிவ் வைப் வந்து ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் ஆகிடும். அது ஈவன் ஒரு 0.5% இருந்தாலும் சரி, நம்மளுக்கு அன்னைக்கு டே ஃபுல்லாக அது வந்து ஒரு மாதிரி லைக் ஒரு டார்க் பீரியடாகவே தெரியும் நம்மளுக்கு. பட் ஆனால் பாசிட்டிவ் வைப் நம்மளுக்கு எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் பத்தாது. ஸோ அதனால நான் சொல்கிறது என்னென்னா, இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு என்ன தான் அந்த 20% வந்து ஒரு நெகட்டிவ் திங்கிங் இருந்தாலும் அதை வந்து மைண்ட்லேருந்து தள்ளி வச்சுக்கோங்க. கிளியர் யுவர் மைண்ட். ஸோ உங்களுக்கு இந்த 80% பலன் அடையணும் அப்படின்னா உங்களை நெகட்டிவ் தாட்ஸை தூக்கி குப்பை கூடையில் போட்டுருங்க. அடுத்த கார்டு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் லவ். ஸோ இது வந்து இந்த ஆரக்கிள் டெக் மட்டும்தான் முக்கியமான கார்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இட்ஸ் பேசிக்கலி ஃபார் எவ்ரி ஒன். செல்ஃப் லவ் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ செல்ஃப் லவ்னால் வந்து நான் என்ன சொல்வேன் அப்படின்னா பேசிக்காக லைக் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு பர்சனாலிட்டி வேணும். அந்த ஒரு ஆட்டிடியூட் வேணும் உங்ககிட்ட. இல்லை நான் வந்து எனக்கு ஹேர் நீளமாக இல்லை, என் கண் அழகாக இல்லை, என்னோடய ஸ்மைல் க்யூட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்களே உங்களை அக்செப்ட் பண்ணல அப்படின்னா உலகம் எப்படி அக்செப்ட் பண்ணும் அதை யோசிங்க. ஸோ அக்செப்ட் த வே யூ ஆர். நீங்கள் எல்லாருமே வந்து யூனிக். ஆக்சுவலி ஒருத்தருக்கும் இருக்கிற அந்த ஃபீச்சர்ஸ் வந்து இன்னொருத்தவங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி அக்செப்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களை அக்செப்ட் பண்ணால் தான் இந்த வேர்ல்டு வந்து உங்களை அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ யாருக்காகவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களா உங்களுக்காக இருக்கணும் அந்த சேஞ்சஸ். ஸோ இதுதான் செல்ஃப் லவ் குறிப்பிட்ட ஒரு கார்டு. ஸோ உங்களோட பாடிக்கு டேக் கேர் பண்ணுறது, உங்கள் சோலை டேக் கேர் பண்ணுறது, இதை குறிக்கிற ஒரு கார்டு தான் செல்ஃப் லவ். அண்ட் அடுத்து வந்திருக்க கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெய்த். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கார்டு அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஃபெய்த் வந்து நம்மளோட நம்பிக்கையை குறிப்பிடுற ஒரு கார்டு. ஸோ நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதில் உங்களோட நம்பிக்கையை வச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது மற்றவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்றது உங்களுக்கும் தெரியாது, எனக்குமே தெரியாது. பட் நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சு பண்ணுறீங்க அப்படின்னா நம்பிக்கை வைங்க. கண்டிப்பாக அதில் வந்து நல்ல ரிசல்ட் வரும் அப்படின்ட்டு. ஸோ அதை குறிப்பிடுற ஒரு கார்டு தான் ஃபெய்த். ஸோ இட்ஸ் பேசிக்கலி நம்மளோட நம்பிக்கையை குறிப்பிடுற ஒரு கார்டு தான். ஸோ ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப், பிலீவ் யுவர் செல்ஃப், அது அப்படி குறிப்பிடுற ஒரு கார்டு தான் இது. ஸோ உங்கள் மேலேயே நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கை வச்சுக்கோங்க. ஸோ இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் டு ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை அக்செப்ட் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை ட்ரஸ்ட் பண்ணால் அப்படி தான் இந்த வேர்ல்டும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் உங்களை நம்புவாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் இன்னொரு டெக்லேருந்து ஃபர்தர்மோர் வில் கெட் இன்டு பர்சனலைஸ் யுவர் ரீடிங். ஸோ இன்னொரு டெக்லேருந்து நான் உங்களுக்கு கார்டு ட்ரான் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்காக வரப்போகிற அந்த ஃபர்ஸ்ட் கார்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லெட் மீ ஷஃபில் இட்.
ஸோ உங்களுக்காக நான் அப்லோட் பண்ண போகிற அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 9 ஆஃப் ஸ்வாட்ஸ். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னேன் மூன் அப்படின்றது நம்ம எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பிளானட். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு 80% இந்த இது நல்லாயிருக்கும், பட் 20% இட்ஸ் நாட் குட் அப்படின்னு இல்லை. ஸோ அந்த 20%ல் ஒன்று தான் எமோஷ்னலி நீங்கள் ரொம்ப ட்ரென்ச் ஆகிருப்பீங்க, எமோஷ்னலி ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவீங்க இந்த டைமில். ஸோ அதெல்லாமே நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் வந்து உங்களோட ப்ராப்ளம்ஸ் ஒரு குவிட் இருக்குது, லைக் வந்து ப்ராப்ளம்ஸில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும், பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் எமோஷ்னலாக வந்து நீங்கள் ரொம்ப வந்து ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுற டைமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போகிறது, உங்கள் ஃபேமிலியோட உட்காந்து பேசுகிறது, ஆர் மோரோவர் வந்து உங்களோட பெட்ஸ் கூட விளையாடுறது, நேச்சரில் ஒரு வாக் போகிறது, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணலாம். அப்படின்னா இந்த 9 ஆஃப் ஸ்வாட்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸாஸ்டடாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. அதை குறிப்பிட்ட கார்டு தான் 9 ஆஃப் ஸ்வாட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப லைக் ரொம்ப டவுனாக ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதுலேருந்து டக்குன்னு வெளியில் வர பாருங்கள். ரொம்ப நேரம் அங்கேயே உட்காந்துட்டு இருக்காதீங்க, பிகாஸ் உங்கள் டோட்டல் எனர்ஜியுமே அங்கே வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு செல்ஃப் லவ் இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ மேக் ஷுர் ஆஃப் இட். அண்ட் 10 ஆஃப் பேண்டக்கிள்ஸ் அடுத்த கார்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து மோஸ்ட்லி கம்ப்ளீஷன் குறிப்பிட்ட ஒரு கார்டு. டெஃபினட்டாக நான் சொன்னேன்ல உங்களுக்கு ஃப்ரூட்டேஷன் இருக்குது, எக்ஸ்ட்ரீம் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி அட்ராக்ஷனும் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ மோரோவர் யாரெல்லாம் இப்போ புது விஷயம் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அது கம்ப்ளீட் ஆக போகுது, அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி அ பிக் சக்ஸஸ் ஃபார் யூ அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவான கார்டு, பயங்கர பாசிட்டிவான கார்டு. ஸோ இந்த எனர்ஜியே வந்து ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாகவும் சரி, ஹெல்த் வெல்த் வைஸும் சரி, நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா இருப்பீங்க. அண்ட் 80% வந்து நான் உங்களுக்கு வந்து பாசிட்டிவான நோட்டில் தான் இருக்கும் இந்த ஃபுல் மூன் அப்படின்னு சொன்னல. அதுக்கு ஏற்ற மாதிரி 80%க்கும் மேலேயே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல நல்ல கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ எல்லாமே வந்து உங்களோட செல்ஃப் டிபெண்ட் ஒரு கார்டு தான். நீங்கள் யாரையுமே வந்து டிபெண்ட் பண்ணியிருக்க வேணாம், உங்களை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்க மாதிரி தான் வந்திருக்கு. அண்ட் 9 ஆஃப் பேண்டக்கிள்ஸ். ஓகே, 10 ஆஃப் பேண்டக்கிள்ஸ், 9 ஆஃப் பேண்டக்கிள்ஸ் வந்திருக்கு. 9 ஆஃப் பேண்டக்கிள்ஸ் பேசிக்கலி ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை குறிப்பிட்ட ஒரு கார்டு தான். ஸோ ஃபினான்ஷியலாக நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டிருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்கமிங் ஃபியூ டேஸில் வந்து அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்துடும். நீங்கள் யாரையுமே டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, உங்களை டிபெண்ட் பண்ணி நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் ஏதாவது ஒர்க் தேடிட்டு இருக்கீங்க, ஒர்க் ரிலேட்டடான ஒரு இஷ்யூ இருந்தால் கூட அது ஃபிக்ஸ் ஆகிடும் அப்படின்ற வந்து குறிப்பிட்ட ஒரு கார்டு தான் இது. ஸோ இல்லை நீங்கள் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அப்ராட் மூவ் பண்ண போகிறீங்க, அப்போது வந்து காசுக்கு ஏற்ற மாதிரி காசு இல்லை அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா ஃபினான்ஷியலாக யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த டைமில். ஸோ அதை குறிப்பிட்ட ஒரு கார்டும் 9 ஆஃப் பேண்டக்கிள்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்கமிங் டேஸில் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. லைக் வந்து நீங்கள் வந்து ஃபினான்ஷியலாக எந்த ஒரு கஷ்டத்தையும் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்றத குறிப்பிட்ட ஒரு கார்டு தான் 9 ஆஃப் பேண்டக்கிள்ஸ். ஸோ உங்களுக்கு 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் 9 ஆஃப் பேண்டக்கிள்ஸ் 2 தடவை குறிப்பிட்டிருக்கு. ஸோ நீங்கள் மேபி 9999 நீங்கள் வந்து ஏஞ்சல் நம்பர் பார்க்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து இங்கே வந்து மோரோவர் உங்களுக்கு வந்து நிறைய பாசிட்டிவ் கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ மேக் ஷுர் யூ கிராபிங் ஈச் அண்ட் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் யூ. அண்ட் த லாஸ்ட் கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா த மெஜிஷியன். ஸோ மெஜிஷியனை பொறுத்த வரைக்குமே வந்து எல்லா ரிசோர்ஸஸ் உங்களுக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷன்லேருந்து எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ உங்களோட இன்ஸ்டிங்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டிய ஒரு டைமாக தான் இது நான் பார்க்குறேன். ஸோ இது வந்து அப்சல்யூட்லி வந்து நிறைய பாசிட்டிவான கார்ட்ஸ் இருக்குது. ஒரே ஒரு நெகட்டிவ் கார்டுனா 9 ஆஃப் ஸ்வாட்ஸை மட்டும்தான் நான் பார்க்குறேன். பட் அதுவுமே வந்து நீங்கள் பாசிட்டிவ் நோட்டில் மாற்றிடலாம். பிகாஸ் வந்து உங்களோட எனர்ஜி நீங்கள் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக சேவ் பண்ணலாம். லைக் வந்து உங்கள் ஃபேமிலி டைம், பெட் கூட என்ஜாய் பண்ணுறது, நேச்சரில் ஒரு வாக் போகிறது, மூவி பார்க்குறது, அந்த மாதிரி வந்து நீங்கள் மாற்றிடலாம். பட் ஸ்டில் எவ்ரிதிங் இஸ் நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ் இல்லையா? ஸோ அதுக்கு படி நீங்கள் வந்து அந்த ஒரு 20%ல் ஃபோக்கஸ் பண்ணாமல் 80% உங்களுக்கு நல்லா இருக்க டைமை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ மோரோவர் எல்லாமே வந்து சூப்பரான கார்டு தான். ஸோ I'll catch you on other video. Hello Pile Tree, welcome to your reading. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணது ஸ்டார் சீட் Oracle deck.
ஸோ உங்களுக்காக ஓகே ஆல்ரெடி ஒரு கார்ட் பாப்அப் ஆயிடுச்சு என்னன்றதை பார்க்கலாம். ஸோ உங்களுக்காக வந்திருக்க அந்த ஃபர்ஸ்ட் கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா டபுள் மிஷின். யூ கைஸ் ஆன் அ டபுள் மிஷின். லைக் வந்து உங்களோட பிளேட் வந்து ரொம்ப ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். லைக் வந்து உங்களுக்கு இந்த அப்கமிங் ஃபியூ டேஸ் வந்து யூல் பி clumped up with more works. ஸோ வந்து நிறைய ஒர்க் வந்து உங்களோட கையில் இருக்கும். நீங்கள் வந்து அட் அ டைமில் மல்டி டாஸ்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் வந்து ஒரு சைடு ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இன்னொரு சைடு லைக் வந்து ஒரு சைடு குக்கிங் பண்ணிகிட்டே ஒரு வீடை பெருக்குவாங்களா அந்த மாதிரி லைக் ஒரு ப்ராஜெக்ட் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சைட் பை சைட் நீங்கள் இன்னொரு ப்ராஜெக்டை பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணினே இருக்கும்போது இன்னொரு ஒர்க்லேயும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மல்டி டாஸ்கிங் பண்ணுற மாதிரி ஒரு பீரியட் தான் இது. ஸோ நீங்கள் வந்து நிறைய ஒர்க்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு டைமாக தான் இதை வந்து நான் பார்க்குறேன். ஸோ டபுள் மிஷன் லைக் வந்து உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய திங்ஸ் உங்களோட கையில் இருக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரப்போகுது அண்ட் நிறைய ப்ராஜெக்ட்ஸும் வரப்போகுது. ஸோ இட்ஸ் அ குட் சீசன் லைக் ஹார்வெஸ்ட் சீசன் மாதிரி லைக் யூ கேன் இன்வெஸ்ட் அண்ட் யூ கேன் என்ஜாய். ஸோ உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா லெட் மீ ஃபோக்கஸ் இட் ஃபார் யூ. கிராக்ட் ஓப்பன். ஸோ இந்த கிராக்ட் ஓப்பன் அப்படின்றது கார்டு என்ன பார்த்தீங்க அப்படின்னா லைக் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாஸ்டாக ஃபீல் பண்ணுற ஒரு டைமாகவும் இருக்கும். லைக் ஆல்ரெடி சொன்னது டபுள் மிஷன். ஸோ கிராக்ட் ஓப்பன் லைக் ஒரு சில டைம் ஒரு சர்டைன் பீரியடுக்கு மேலே வந்து நம்ம எக்ஸாஸ்டாக ஃபீல் பண்ணுவோம். லைக் ரொம்ப டயர்டாகவும் ஃபீல் பண்ணணும். எஸ் நம்ம எல்லாமே ஹியூமன்ஸ் தானே, ரொபோட்ஸ் கிடையாது. ரொபோட்ஸ்னாலுமே வந்து ஒரு சில டைமில் வந்து இட் வில் கிவ் அப் லைக் வந்து ஏதாவது ஒரு கோளாறு கொடுத்துரும். ஸோ அது மாதிரி தான் லைக் நம்ம ஹியூமன்ஸ் லைக் 24/7 நம்மளால் வேலை பார்த்துட்டு இருக்க முடியாது. டெஃபினட்டாக ஒரு சர்டன் பீரியட்க்கு மேலே நம்மளுக்கும் டயர்ட்னஸ் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து லேர்ன் டு ரெஸ்ட். ஸோ நீங்கள் கிவ் அப் பண்ண வேணாம், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஸோ டபுள் மிஷின்றதுனால உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கிராக்ட் ஓப்பன் டைமில் வந்து லைக் நீங்கள் டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் டெஃபினட்டாக ரெஸ்ட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்க கற்றுக்கோங்க, குவிட் பண்ண தேவையில்லை. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டண்ட் லைக் வந்து இவ்வளோ நாள் ரெஸ்பான்சிபிலிட்டி அவ்வளோ பர்சஸ்டாக இல்லாத டைமில் நீங்கள் ஜாலியாக இருந்திருக்கலாம். பட் இப்போ வந்து சடனாக ஹெவி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ப்ரெஷரில் இருப்பீங்க தான். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெஷரில் இருந்தால் தான் டைமண்ட் அந்த அளவுக்கு வந்து ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருளாக வருதோ அந்தளவுக்கு நீங்கள் ப்ரெஷரில் இருந்தால் மட்டும்தான் நீங்களுமே வந்து ஒரு ஹைட்டை ரீச் பண்ண முடியும். அடுத்து வந்திருக்க கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரீத் ஆஃப் த காஸ்மோஸ். ஸோ டேக் அ டைம், டேக் டீப் பிரெத் டு காம் யுவர் செல்ஃப். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் டு பிரீத் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் யூனிவர்ஸுமே வந்து நிறைய சிக்னல்ஸ் கொடுக்கும். லைக் வந்து நீங்கள் ரொம்ப குழம்பி போயிருக்க டைமில், ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்க டைமில் வந்து யூனிவர்ஸ் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து சிக்னல்ஸ் கொடுக்கும். லைக் நீங்கள் எந்த பாத்தை சூஸ் பண்ணணும், எந்த பாத்தில் போகணும் அப்படின்றது. ஸோ நீங்கள் அதெல்லாமே வந்து கூர்ந்து கவனிச்சா மட்டும்தான் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் வந்து டெஃபினட்டாக லைக் எக்ஸாஸ்டாக இருக்கும்போது நிறைய தோணும். லைக் நம்ம இந்த இதுலேருந்து போயிடலாம், குவிட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் குவிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் வருவாங்களோ தவிர அந்த ப்ராசஸ் அதோட நிற்க போகிறதில்ல. ஸோ அதுக்கு நீங்கள் குவிட் பண்ண தேவையில்ல. நீங்கள் உங்களோட எக்ஸ்ட்ரீமையும் தாண்டி நீங்கள் போய் பண்ணலாம். பட் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே ரெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. இட்ஸ் கோயிங் டு பி அ குட் சக்ஸஸ். இட்ஸ் வர்த் இட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை குறிப்பிட்ட கார்ட்ஸ் தான் இது. அப்கமிங் டேட்ஸில் யுவர் கைஸ் ஆர் கோயிங் பி டைட் அப் வித் ஒர்க். ஒரு ஒர்க்கஹாலிக் பர்சனாக உங்களை நாங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த அப்கமிங் டேஸில். ஸோ அதை குறிப்பிட்ட கார்டு தான் இந்த 3 கார்ட்ஸுமே. ஸோ லேர்ன் டு ரெஸ்ட், நாட் டு குவிட். ஓகேவா? உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓகே லெட் மீ ஃபோக்கஸ் இட் ஃபார் யூ. யூ ஆர் நாட் அலோன். ஓகே லைக் வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நிறைய டைமில் நம்ம லோன்லியாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதுவும் முக்கியமாக இப்போ நீங்கள் வந்து இருக்கிற டைம் பீரியடில் டெஃபினெட்லாக லோன்லினஸ்க்கு பஞ்சமே இல்லை. பட் ஆனால் யூ ஆர் நாட் அலோன். லைக் இந்த லோன்லினஸ்ஸை நீங்கள் லோன்லினஸ்ஸாக பார்க்க வேண்டாம். லைக் தனிமையாக இருக்குமே அப்படின்னு யோசிக்க வேணாம். அதுக்கு பதிலாக இந்த டைம் எடுத்து நீங்கள் வந்து உங்களே வந்து இன்னொரு வேர்ஷனுக்கு ரெடி பண்ணலாம். லைக் வந்து
நீங்கள் உங்களோட ஆட்டிடியூட், உங்களோட கேரக்டர், உங்களோட பர்சனாலிட்டி சேஞ்ச் பண்ணுறதுல, உங்களோட க்ரோத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறதுல கொண்டு போகலாம். ஸோ நீங்கள் வந்து லோன்லியாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. அண்ட் மோர் ஓவர் யூ ஆர் நாட் அலோன். நீங்கள் வந்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஐல் பி ரெஸ்பாண்டிங் யூ டு யூ. அஃப்கோர்ஸ் கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா தயவுசெய்து ஃபீல் ஃப்ரீ. மை கமெண்ட் பாக்ஸ் இஸ் வெல்கமிங் யூ. நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். அண்ட் நான் மட்டும் இல்லை, இன்னுமே நிறைய பேர் நம்மளோட சேனல்லேருந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் ஃபீல், ஐ மீன் லைக் ஃபீல் வந்து லோன்லியாக ஃபீல் பண்ண வேண்டாம் அண்ட் ரொம்ப லோவாகவும் ஃபீல் பண்ண வேண்டாம். இட்ஸ் ஜஸ்ட் இந்த மூன் வந்து நம்மளோட எமோஷன்ஸோட விளையாடுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மூன் பிளானட் வந்து நம்ம எமோஷன்ஸோட விளையாடுறது தான் அதுக்கு வேலை, வேறு எந்த வேலையும் கிடையாது. ஸோ அப்கமிங் டேஸில் லோவாகவோ ரொம்ப டயர்டாகவோ ஃபீல் பண்ணாலும் ஜஸ்ட் ரிமெம்பர் எவ்ரிதிங் வில் பாஸ் சூன் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்திருக்க கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அ நியூ எர்த். அதாவது வந்து ஒரு புது பிக்னிங்கை குறிப்பிட்ட ஒரு கார்டு தான் இது. டெஃபினட்டாக வந்து இந்த ஃபுல் மூன் டைமில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு புது பிக்னிங் இருக்குது. ஸோ டோன்ட் கிவ் அப். அதான் நான் சொன்னேன்ல, கிவ் அப்புன்றது ஒரு ஆப்ஷனே கிடையாது அப்படின்ட்டு. ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்குது. அந்த நியூ பிகினிங் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஸோ டெஃபினட்டாக இந்த நியூ பிகினிங் வந்து உங்களோட லைஃப்பை வந்து ஒரு சேஞ்ச் பண்ணுற ஒரு டைமாக தான் இருக்கும். ஸோ இந்த நியூ பிகினிங் லைக் வந்து நீங்கள் முன்னாடி இருந்த மாதிரி ஒரு லைஃப் வந்து இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அடுத்தடுத்த லெவல் லைக் வந்து நம்ம வந்து குழந்தையா இருந்தோம். இப்போ என்ன குழந்தையாவா இருக்கும்? வளர்ந்து வரலையா? ஸோ அது மாதிரி தான் முன்னாடி இருந்த மாதிரி லைஃப் இருக்காது. அடுத்தடுத்த லெவலில் ரீச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு மாதிரி தான் இப்போவும் நீங்கள் வந்து போடுற ஹார்ட் ஒர்க்குக்கு ஏற்ற அந்த பலன் வந்து கிடைக்க போகுது. ஸோ அதனால உங்களோட அந்த நியூ பிகினிங்குமே வந்து ஒரு சக்ஸஸை தான் வந்து ரீச் ஆகும் அப்படின்ற குறிப்பிட்ட ஒரு கார்டு தான் இது. ஸோ மோரோவர் வந்து நிறைய பாசிட்டிவான கார்ட்ஸ் வந்து இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்கமிங் டேஸில் ஹையாக இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்திருக்க கார்டு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா லேக். ஸோ இது வந்து ட்ராவல் அண்ட் அட்வென்ச்சரை ஒரு குறிப்பிட்ட ஒரு கார்டு தான் இது. லைக் வந்து இந்த டைமில் வந்து நிறைய ட்ராவல்ஸ் இருக்கும். லைக் ஃபிசிக்கல் ட்ராவலாகவும் இருக்கட்டும், ஒரு ஆன்லைனில் உங்களோட பிஸ்னஸை வளர்க்குறதா இருக்கட்டும். ஸோ அந்த ஒரு ட்ராவல் அண்ட் அட்வென்ச்சர் டைமை குறிப்பிட்ட ஒரு கார்டு தான் லேக். ஸோ நிறைய இடத்துக்கு நீங்கள் மோரோவர் வந்து அப்ராட் மூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இதில் வந்து நிறையா இருக்குது. ஸோ யாராவது பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் ரைட் டைம், யூ கேன் ட்ரை அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறையா லைக் உங்களோட பிஸ்னஸ் ரிலேட்டடான திங்ஸ்க்காக நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். எதர் ஃபிசிக்கல் ட்ரிப்பாகவும் இருக்கலாம், இல்லை ஆன்லைன்லேயே வந்து உங்களோட கிளைண்ட் கூட லைக் ஃபாரின் கிளைண்ட் கூட பேசுகிற மாதிரி இருக்கலாம். ஸோ அதை குறிப்பிட்ட ஒரு கார்டு தான் லேக். ஸோ இட்ஸ் அப்சல்யூட்லி ஒரு பாசிட்டிவான கார்டு தான். மோரோவர் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான கார்டு தான் வந்திருக்கு. அந்த கார்ட்ஸ் எல்லாமே வந்து பேசிக் லைஃப் சேஞ்சிங்கை குறிப்பிட்ட ஒரு கார்டாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இட்ஸ் லைக் கிவிங் கைஸ். ஸோ இந்த ஃபுல் மூன் உங்களுக்கு ரொம்பவே லக்கியஸ்ட் டைம் பீரியடாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. யூ கேன் ஸ்டார்ட் எனிதிங். ஸோ நியூவாக புதுசாக ஆரம்பிக்கணும், நான் பைல் 3 சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு புது பிகினிங்கை எதிர்பார்க்கலாம். யூ கேன் ஸ்டார்ட் நியூ திங்ஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இட்ஸ் ரியலி குட் டைம் ஃபார் ஸ்டார்டிங் நியூ திங்ஸ். ஸோ உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணியிருக்க அடுத்த கார்டு என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விம்மிங். ஸோ ஸ்விம்மிங் வந்து மோரோவர் வந்து உங்களோட அப்டக்கல்ஸ் எல்லாம் தாண்டி வந்திருக்கீங்க அப்படின்ற குறிப்பிட்ட ஒரு கார்டு தான் இது. அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது அப்டக்கல்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி நீங்கள் உங்களோட கோலை ரீச் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற குறிப்பிட்ட ஒரு கார்டு தான் இது. யூ ஹாவ் டு பி ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஃப். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ நீங்கள் வந்து யாராவது வந்து உங்களை யாரும் கங்க்ராச்சுலேட் பண்ணல, நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, பட் ஸ்டில் அவங்க வந்து சொல்கிறாங்களே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, பட் ஐல் கங்க்ராச்சுலேட் யூ கைஸ். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் லைஃப்பில் என்னென்ன கஷ்டப்படுறீங்க அப்படின்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், எனக்குமே தெரியாது. பட் ஆனால் இப்போது நீங்கள் உங்களோட லைஃப்பில் இவ்வளோ தூரத்துக்கு ரீச் ஆயிருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அ மிராக்கல். லைக் உங்கள் இடத்துல வேறு யாராவது இருந்தால் இவ்வளோ தூரம் வந்திருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா நோ. நீங்களாம் கட்டி தான் அந்த அப்டக்கல்ஸ் எல்லாம் தாண்டி வந்திருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. யாரும் உங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணல, உங்களோட விஷயத்தில் வந்து லைக் யாருமே வந்து இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல அப்படின்னா நீங்கள் அதை வந்து கவலைப்பட தேவையில்ல. பட்
யூ ஹாவ் இட்ஸ் டைம் டு செலிப்ரேட் யுவர் சக்ஸஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அடுத்து வந்திருக்க கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைசிங். ஸோ ரைசிங் வந்து லைக் உங்களுக்கு வந்து இந்த டைமில் வந்து இப்போ நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணணும். லைக் வந்து இவ்வளோ அப்டக்கல்ஸையும் தாண்டி வந்திருக்கீங்க இல்லையா? ஸோ யூ ஹாவ் டு டேக் டைம் ஃபார் பிரேக். அதாவது வந்து பிரேக் எடுத்து அடுத்து வர ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ண வேண்டிய ஒரு டைம் தான் இது. ஸோ நோ தட் த ஹார்ட் பார்ட் இஸ் ஓவர். எஸ், கஷ்டப்பட்ட காலம்லாம் போயிடுச்சு. ஸோ நான் நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ண வேண்டிய ஒரு டைம் தான் இது. அண்ட் நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்ட எல்லாத்துக்குமே வந்து யோர் ஹார்ட் ஒர்க் வில் பே ஆஃப். அதாவது வந்து உங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுதான் வந்து ரைசிங் வந்து குறிப்பிட்ட ஒரு கார்டு. அந்த பலன் வந்து உங்களோட ப்ரைட், உங்களோட பெருமை, லைக் ப்ரைட்னா தமிழில் வந்து பெருமை, ஒரு சம்திங் ரொம்ப பெருமையான விஷயம். நீங்கள் அதை வந்து கோல்டு மெடல் மாதிரி நெஞ்சில் குத்திக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரைட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யோர் ஹார்ட் ஒர்க் வில் பே ஆஃப் திஸ் டைம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபியூ டேஸ் வந்து உங்களை நீங்களே வந்து ஒரு புது பர்சனாக பார்ப்பீங்க. அண்ட் மோர் ஓவர் உங்களுக்கு ரெஸ்பெக்டும் உங்களோட கம்யூனிட்டியில் வந்து நிறைய கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணிக்கிருக்கேன். அடுத்த கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரேஷன். ஸோ ஹைட்ரேஷன் வந்து மோர் ஓவர் நம்மளோட பாடிக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுது அப்படின்றத குறிப்பிட்ட ஒரு கார்டாக இருந்தாலும், எப்படி நம்மளோட பாடிக்கு தண்ணி முக்கியமோ அதே மாதிரி நம்மளோட லைஃப்பில் என்ஜாய்மெண்ட் அப்படின்றதும் முக்கியம். ஸோ நீங்கள் நிறையா இடத்துல லைக் ஆல்ரெடி உங்களுக்கு டபுள் மிஷன், எக்ஸாஷன் இந்த மாதிரி நிறைய கார்ட்ஸ் வந்திருக்கும். ஸோ அந்தந்த மாதிரி டைமில் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஹாபி, லைக் ஒரு சிலருக்கு குக்கிங் பிடிக்கும், ஒரு சிலருக்கு கார்டனிங் பிடிக்கும், ஒரு சிலருக்கு பைக் ரைட் பிடிக்கும். ஸோ உங்களோட ஃபேவரட் ஹாபியில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அந்த லைக் உங்களோட ஹார்ட் ஒர்க்லேருந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் எடுத்து நீங்கள் உங்கள் ஹாபியில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு தப்பும் இல்லை. லைக் இட் வில் பூஸ்ட் யுவர் மைண்ட். ஸோ உங்கள் மைண்ட் பூஸ்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல நல்ல தாட்ஸ் வரும். அண்ட் அடுத்தடுத்து உங்களோட சக்ஸஸை நோக்கி நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. ஸோ அதனால் உங்கள் ஹாபீஸ்க்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. ஸோ கொஞ்சம் உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு பிரேக் எடுங்க, தப்பே கிடையாது. ஸோ இட்ஸ் கால்ட் செல்ஃப் லவ். ஸோ அதனால் செல்ஃப் லவ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ மோரோவர் வந்து உங்களுக்கு வந்திருக்க கார்டு எல்லாமே பாசிட்டிவான கார்டு தான். பட் ஸ்டில் உங்களை யாருமே வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணலன்னா ஃபீல் ப்ரவுட் தட் உங்கள் இடத்துல வேறு யாராவது இருந்தால் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டாங்க அப்படின்றது. ஸோ ஃபீல் ப்ரவுட் அண்ட் ஃபீல் பிளஸ்ட். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்காக நான் வந்திருக்க ரீடிங். ஸோ அதனால் ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் யுவர் ரீடிங். ஸோ லீவ் அ கமெண்ட். ஸோ லெட் அஸ் நோ தட் யூ ஹாவ் chose pile 3. I'll see you on another video. Until then, tata, bye bye. ஸோ நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு கைஸ். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் யுவர் ரீடிங். ஸோ மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ யார் யாரெல்லாம் என்னென்ன பைல் சூஸ் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து எங்களுக்கும் தெரியும் லைக் நீங்கள் என்ன பைல் சூஸ் பண்ணீங்கன்ட்டு, பைல் 1ஆ, பைல் 2ஆ, பைல் 3ஆ அப்படின்ட்டு. ஸோ நானுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த வீடியோ பண்ணியிருந்தேன். ஐ ஹோப் இது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு நல்ல பூஸ்டிங் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. So I'll catch you on another video. Until then, tata, bye bye. Take care. So I'll see you, okay? நம்ம next videosல பார்க்கலாம். Bye bye. Take care.